அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துக்கு நாம் மீண்டுமாக நம்மளுடைய சீரிஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், போன வாரம் நம்ம வந்து எப்படியாக நமக்கு தேவனுடைய வல்லமை தேவை என்று நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா? நம்ம அதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பதாக காத்திருங்கள் என்று நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா? காத்திருங்கள், ஆவியானவர் வரப்போகிறார், அவரோடு கூட தெய்வ வல்லமையும் வரப்போகிறது என்று நாம் பார்த்தோம். ஆகையால் அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த அந்த வல்லமை, அந்த ஆவியானவருடைய இடைப்படுதல் எங்கே பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். Where are we going to receive the power of the Holy Spirit and the encounter of the Holy Spirit? ஆவியானவருடைய இடைப்படுதலும் அவர் வல்லமையும் எந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம்? சிலர் வந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு பெரிய ஊழியக்காரர் வருவாரா என்று காத்திருப்பாங்க. சிலவங்க பெற்றுக்கொள்ளும்படிக்கு பெரிய கூட்டம் நடத்த மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேர் வந்து தெரியுங்களா, அந்த 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 எப்படி சொல்றது, அந்த 3 நாள் கூட்டம் பயங்கரமான தெரியுங்களா, இழுப்புதல் கூட்டம் பயங்கரமான என்னது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு அந்த மாதிரி கூட்டத்துக்கு எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் வேதத்தின் பிரகாரம், பரிசுத்த வேதத்தின் உடைய பிரகாரம், வார்த்தையின் பிரகாரம் ஒரு லான்ச்சிங் பேட் இருக்குது. ஸோ தட் வி மே ரிசீவ், நம்ம ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவர் வழிநடத்தல் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவர் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு லான்ச்சிங் பேட் இருக்குது. அந்த லான்ச்சிங் பேட் என்னவென்றால் அதுதான் ஜெபம். It is the prayer. Amen. ஆகையால் இந்த நாளிலே இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு ராக்கெட் வந்து அனுப்புறாங்கன்னா, அதான் லான்ச் பேட் சொல்லும் போது அது ராக்கெட் தான். அந்த ராக்கெட் வந்து தெரியுங்களா அனுப்புறாங்கன்னா, அப்படின்னா அதோட லான்ச்சிங் இதான். அந்த லான்ச்சிங் பேட் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, லான்ச்சிங் பேட். அந்த லான்ச்சிங் பேடில் தான் வந்து ராக்கெட் வந்து தெரியுங்களா அனுப்புவாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? எங்கே அனுப்புகிறாங்க? ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. வேற எங்கேயும் அனுப்பல, ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த லான்ச்சிங் பேடில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து தெரியுங்களா எல்லாம் ப்ரிப்பரேஷன் நடக்கும். அங்கே தான் வந்து தெரியுங்களா அந்த 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 தெரியுங்களா எல்லாம் அந்த அஸ்ட்ரோநாட்ஸ்லாம் ஏறுவாங்க. அங்கே தான் வந்து தெரியுங்க அந்த பவர் ரிலீஸ் பண்ணப்படும். அங்கே தான் வந்து தெரியுங்களா அந்த முக்கியமான த்ரஸ்ட், அந்த இடத்துலேருந்து செல்லுகிற அந்த முக்கியமான இடம் வந்து அந்த லான்ச்சிங் பேட் தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய தெரியுங்களா நம்ம அன்னாடிக்கும் நடக்கிற வழிமுறையின் வாழ்க்கையிலும் சரி, நம்ம வேலையிடத்திலும் சரி, நம்மளுடைய ஊழியத்திலும் சரி, the launching pad must be the prayer. Amen. அதனால தான் அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்கள் காத்திருங்கள். அப்ப காத்திருக்கும் போது சீடர்கள் என்ன செய்தார் என்று நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. வெயிட், ஆண்டவர் சொன்னார் காத்திருங்க, இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்காதீங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவருக்காக காத்திருங்க என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்கும் போது இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், கீழே போயிருங்க, கீழே, அப்புறம் நம்ம மேலே வரும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அப்புறம் பிறகு கீழே போயிருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12லேருந்து 14 வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 1 12லேருந்து 14 சீக்கிரமாக. இன்னொருத்தவங்க 24 25, இன்னொருத்தவங்க 2 1 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டிலே ஏறினார்கள். அப்புறம் அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தோலோமேயும், நானும் அங்க இருந்தேன். ஓகே, வாசிங்க. அப்புறம் மெத்தியும் அல்பேயும் குமாரனுமாகிய யாக்கோபும் செலோத்தி எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவரோட சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு, நோட் பண்ணீங்க அந்த வார்த்தை, ஒருமனப்பட்டு, they were with one accord. இதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராத்திரி வேளை. இந்த பேர் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு, எல்லாரும் பேரும் அங்க லிஸ்ட் பண்ணிட்டு, இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு, ஹல்லேலூயா. இன்னைக்கு சிஸ்டர் ஆஞ்சலின், பிரதர் ரூபன், சிஸ்டர் ஆனி, பிரதர் சேகர், எட்ரியன், ஆர்ஷா, டேரல், பிரதர் கேப்ரியல், சிஸ்டர் மகேஷ், சிஸ்டர் ரேச்சல், ஆமென், எல்லாரும் உங்க பேர் சொல்லணும், கோச்சிக்காதீங்க. எல்லாரும் இங்க எல்லாரும் பேர் சொல்லி இவர்கள் எல்லோரும் சிந்தனையிலே ஒருமித்து ஒருமனமாகி, அப்படின்னா எந்த சிந்தனை வேற இடத்துல கிடையாது. ஒரு சிந்தனையும் தெரியுங்களா அப்படியே அலமோதிட்டு கிடையாது. ஒரு சிந்தனையும் தெரியுங்களா அங்க வந்து அடப்பாங்கரைக்கு போக கிடையாது.
எல்லா சிந்தனையும் ஒருமனப்பட்டு என்ன செய்தார்களாம், அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, the Bible lists down the names and they were with one accord. கவனிச்சிங்களா? one accord, ஒரு சிந்தனையோடு ஒரு மனதோடு அவர்கள் இருந்தார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, வேதம் எழுதுனா தெளிவாக ஆவியானவர் அழகாக எழுதுவார். ஆமென். அதுல தெளிவு இருக்கிறது. there's a details in that. ஆமென். அப்ப ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் போது, நாம் கூடி வரும்போது, நீங்க இந்த ஜெபத்தை கேட்க 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 நம்ம என்ன செய்யணும், நம்மளோட சிந்தனை என்ன தெரியுங்களா, நீங்க நம்ம எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நான் ஜெபிக்கும் போது, நான் டிவைன் என்கவுண்டர்ல நான் ஜெபிக்கும் போது, நான் குடும்பமாக நான் ஜெபிக்கும் போது, தனிப்பட்ட வாழ் நான் ஜெபிக்கும் போது, ஆமென், கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். சோ என்னோட சிந்தனை இணைய போகிறது. my mind is going to be united in one accord. hallelujah. ஆமென். 24-25 நடந்துச்சு. அப்ப அவர்கள் என்ன செய்தால், ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள் என்று பாருங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். அப்போஸ்தலர் புத்தகத்துல முதல் பகுதியில் நம்ம இருக்கிறோம். அப்ப என்ன செய்றாங்க, எங்க ஆரம்பிக்குதுன்னா லான்ச்சிங் பேட் எங்கதுன்னா the prayer, they going to launch by prayer. ஆமென். மினிஸ்ட்ரி போறாங்க. great things are going to happen. அப்போஸ்தலர் புத்தகத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பெரிய காரியம் நடக்க போகுது. ஆனா அந்த லான்ச் என்ன தெரியுங்களா, இட்ஸ் prayer, ஜெபம் தான். அதனால தான் இந்த ஜெபம் நம்ம வந்து அற்பமா எண்ண கூடாது. சரி, என்ன செஞ்சாங்க, இது முடிச்சிரும். 24-25 அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அப்போஸ்தலர் ஜூடாஸ் வந்து அங்க இல்லாததுனால இன்னொரு அப்போஸ்தலர் அங்க நியமிக்கும்படி அவர்கள் கூடி ஜெபம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 4வது வசனம் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், வாசிங்க 1-4. அப்போஸ்தலர் 2:1-4. வந்தபோது அவர்கள் எல்லோரும், பாருங்க மீண்டுமாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. உங்களோட ரெக்கார்ட்ல வந்து எழுதி கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10 வாட்டி ஒருமனப்பட்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. they were with one accord. 10 times எழுதப்பட்டிருக்கிறது. they were with one accord. So apostolic movement, some of you asking me, pastor, what is apostolic movement? அப்போஸ்தலர் உடைய நடவடிக்கை, அவங்களுடைய மூவ்மெண்ட் என்ன பாஸ்டர்? they were with one accord. அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். now the same thing, என்னோட ஆவி பலமாகுது. the same thing, I want the church to be one accord. இந்த அசைவுல, இந்த சபை நாம் எல்லோரும் ஒருமனமாய் இருக்கும்போது அப்போஸ்தலருடைய அசைவை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பட்டணத்து மட்டுமல்ல, இந்த மாநிலத்து மட்டுமல்ல, இந்த தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் எங்கும் இங்கிருந்து புறப்படுகிற அப்போஸ்தலின் அசைவு கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நம்முடைய சிந்தனை குறுகிய சிந்தனை அல்ல. இட்ஸ் நாட் நேரோ டவுன். ஆமென். ஏன்னா நம் தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியம் செய்கிறவர். There is no limitation to God. Limitation is only in our mind. இந்த லிமிட்டேஷன் யாருக்கு தெரியுங்களா, நம்மள்ட்ட தான் இருக்குது. இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. But we have a limitless God. எல்லை இல்லாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிங்க 1-4 என்ன நடந்துச்சுன்னு. ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். ஆமென். ஒரு இடத்துல வரும்போது, ஜெபிக்கும் போது பலத்த காற்று வந்தது. வாசிங்க. முழக்கம் உண்டாகி வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. பயங்கரமான காரியம் நடந்தது. இதை பத்தி நான் விவரிக்க போறதில்லை. நான் என்ன இந்த நாளில் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம், அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடி வரும்போது ஆவியானவர் இறங்கினார், வல்லமை இறங்கினது. அங்கு ஒரு அசைவு ஒவ்வொரு மேலும் இறங்க ஆரம்பித்தது. தேவனுடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்க பார்த்தோம் என்றால் இன்றைக்கு ஜெபம் பயங்கரமாய் இருக்கிறது. ஜெபம் மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார். ஆமென். அப்ப அவர் பூமிக்கு வரும்போது, அவர் அங்க வானத்துல தேவனாய் இருக்கும்போது அவர் ஜெபிக்க கிடையாது. எங்கூட ஒத்துக்கொள்ள முடியுமா? ஜீசஸ் never prayed when he was in heaven. ஆனா பூமியில வரும்போது, மனுஷ தோற்றத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து, ஐயா சொல்லுங்களேன், நான் பைபிள் தான் சொல்றேன், அவர் ஜெபம் பண்ணினார். he prayed. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்று பிதாவை பார்க்க வேண்டும், பிதாவை சார்ந்திருக்க வேண்டும், பிதாவை நோக்கி நான் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று அவர் காண்பித்த காரியம், அவரே ஜெபித்த காரியம் எவ்வளவு நம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் டுடே இந்த நாளிலே வந்து நம்மளோட லான்ச்சிங் பேடே பிரேயரா இருக்கிறது. அதனால தான்
சத்துருவானவன் லூக்கா 4வது அதிகாரம் 2 விதமான காரியத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம். லூக்கு 4:1-2 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமாக வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். ஆண்டவர் உபவாசம் எடுக்கிறார், பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்றாரு. அந்த 40 நாள் ஆண்டவர் பிதாவோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் தானே அந்த காரியம். அப்புறம் 14வது வசனத்தில் அவர் இறங்கும் போது என்ன நடக்குதுன்னா, 14வது வசனத்தில் ஜீசஸ் ரிட்டர்ன் வித் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் வல்லமையோடு அவர் இறங்கினார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ரைட்டுங்களா நான் சொல்றது? அப்ப அவர் புறப்படும் போது ஆவியினாலே வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணும்படி ஆண்டவர் புறப்பட்டார். ஆமென். அவர் இறங்கும் போது எப்படி இறங்குறார்? ஆவியின் வல்லமையோடு இறங்குகிறார். அப்ப ஜீசஸ் லான்ச்சிங் பேட், சீடரை தேர்ந்தெடுக்க போறார். அது பிறகு சீடர்களை உருவாக்க போறார். அது பிறகு அவர் அனுப்ப போறார். ஊழியத்தில் அவர் செய்ய போறார். 3.5 வருஷம் பயங்கரமான வல்லமையான அசைவு, பூமியிலே நடக்காத அசைவு நடக்க போகிறது. அதனுடைய லான்ச்சிங் பேட் பிரயா. அதுதான் ஆரம்பிச்சான். அதனால தான் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஏன்னா அந்த ஜெபம், ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. அது பிறகு ஆண்டவர் போக போறாரு. ஆனால் நடுவில் எவனோ வரான் உள்ளுக்க. ஏன் தெரியுங்களா? ஜெபம், நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் லான்ச்சிங் பேட்ல இருக்கும் போது வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். யூ வில் பி ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். இதான் நம்ம இங்கிலீஷ் சர்வீஸ் நம்ம பார்த்தோம். when there is encounter there is power. ஆண்டவரோடு கூட இடைப்படும் போது வல்லமை இறங்கும். ஆண்டவரோடு இடைப்படும் போது நம் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இது சத்துருவானுக்கு பிடிக்காது. ஆமென். ஆகையால் நீங்கள் கேட்கும்போது, நம்ம எல்லோரும் கேட்கும்போது ஜெபத்தை நம்ம எளிவாய் பார்க்காதபடி ஜெபத்தில் ஒரு பயங்கரமான வல்லமை இருக்கிறது. இதனால் நம்ம விசுவாசம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? அப்ப இந்த நடுவில் என்ன நடந்துச்சு? what happened in between? சத்துருவானவன் வருகிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, பாரு நீ என்ன செய்ய, நீ கல்லை அப்பமாய் மாற்று. உண்மையா சொன்னான் அவன். அப்புறம் வேற என்ன சொன்னான்? இதெல்லாம் நான் கொடுக்கிறேன், என்னை பணிந்து கொள். அப்புறம் இன்னொரு காரியம் அவன் என்ன சொல்றான்? குதிக்க சொல்றான். தூதர்கள் உணர்ந்து ஏந்தி கொள்வார்கள். இதெல்லாம் சொல்றான். அப்ப என்ன தெரியுங்களா? அந்த ஜெபத்தின் வல்லமையோடு புறப்படுகிற இயேசுவை தெரியுங்களா, திசை திருப்பும்படி அவன் என்ன செய்கிறான்? வருகிறான் நடுவில். The enemy doesn't like the launching pad of prayer. ஆமென். இன்னைக்கு நீங்கள் ஜெபித்து நீங்க புறப்படும் போது, லான்ச் பண்ணும்போது அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வல்லமையாய் காணப்படும். சத்துருவான் வந்தாலும் எதிர்த்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவர் அடைப்படும் போது உங்களுடைய ஜெபத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். ஆமென். இதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. ஆகையால் ஜெபத்தை பாருங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நாம் ஜெபத்தை பார்க்கிறோம் மாற்ற வேண்டும். அந்த நாட்களிலே உங்களுக்கு மொரோவியனுடைய அசைவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிக்கலஸ் ஜின்சென்டாஃப் மூலியமாக, ஒரு ஊழியக்காரர் மூலியமாக நடந்த அசைவு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 1727 நடந்த ஒரு பயங்கரமான அசைவு, ஒரு பயங்கரமான எழுப்புதல். அந்நாட்களில் கிறிஸ்தவர்கள் அப்படியாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எப்படி ஜெபம்னா தெரியுங்களா, அப்படி பாட்டு படிச்சுக்கிட்டு இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மொரோவியன்ஸ் வந்தாங்க. மொரோவியன்ஸ் யாருன்னா, இவங்க அகதிகள், இவங்க தள்ளப்பட்டவர்கள், காயப்பட்டு அடிப்பட்டு தெரியுங்களா. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படின்னா, ஒரு தெரியுங்களா, இங்கே நம்ம இருக்கிற ரெஃப்யூஜி மாரி யார் அவங்க பின்னாங்கள ரோஹிங்யா போல தெரியுங்களா, அடிப்பட்டு தெரியுங்களா, இவங்களை யாரும் மதிக்காதவங்க. அப்படிப்பட்ட மொரோவியன்ஸ் அங்கே வரும்போது, நிக்கலஸ் ஜின்சென்டாஃப் வரும்போது அந்த ஊழியக்காரன் செஞ்சாரு, வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இவங்களாம். உங்களுக்கு தெரியுங்களா, எவ்வளவு காலமா நடந்த ஜெபம் இவங்க செய்யும் போது வித்தியாசமாக மாறிச்சு. ஹல்லேலூயா. பிகாஸ் இந்த மொரோவியன்ஸ் எப்படி தெரியுங்களா, ஜெபத்தை வித்தியாசமான கோணல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தை எப்படி பார்க்கிறோம்? how are we going to see, how are we seeing prayer? எப்படி நம்ம பார்க்கிறோம்? ஏதோ ஒரு கடமை, ஏதோ நான் செய்ய வேண்டிய ஒரு தெரியுங்களா கிறிஸ்துவ வழிமுறைகள், இட்ஸ் கிறிஸ்டியன் டியூட்டி அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய போகிறோமா? சிலர் ப்ரொடெக்ஷனுக்காக செய்வாங்க. ஆண்டவரை என்னை பாதுகாத்து கொள்ளும், ஏன்னா செய்யலைன்னா பயம், அடுத்த நாள் என்ன நடந்து போகுதுன்னு நாள்களை. அதுதான் உலகத்தான் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, சாவுக்கும் பேயுக்கும் பயந்துட்டு செய்கிறாங்க. உண்மை தானே? அப்ப நம்மளோட ஜெபம் அப்படிப்பட்டது அல்ல. இட்ஸ் நாட் லைக் தட். இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இந்த மொரோவியனோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்ட். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் சொல்லி இவங்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியுங்களா, ஒரு பயங்கரமான எழுப்புதல் வர ஆரம்பிச்சுது அந்த இடத்துல.
சின்ன கிராமம் என்ஹார்ட் என்ற ஒரு கிராமம் ஜெர்மனியில் பயங்கரமான அசைவு. அந்த அசைவு ஆவியானவர் நிரப்ப இவங்களால அதை கொண்டெயின் பண்ண முடியல. ஆவியான நிரப்புதல் பயங்கரமாக அந்த நிரப்புதல் இருக்கும்போது ஜனங்கள் கூட ஆரம்பிச்சாங்க. ஒரு தாகம் வந்துச்சான் தேவனுடைய வார்த்தை மேல, ஒரு பயங்கரமான தாகம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு. சர்வீஸ், ஒரு சர்வீஸ் வந்து 3 சர்வீஸா மாறிடுச்சான். அப்ப இடம் கொண்டெயின் பண்ண முடியல, வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு இடத்துல எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, யாருமே என்ன நடக்குதுன்னு தெரியலையாம். ஏன் தெரியுங்களா? அவங்க அந்த ரீதியில், அந்த ஆவியின் ரீதியில் நுழைந்து அவங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? We don't know whether we were on earth or we were in heaven. நாங்கள் பரலோகத்தில் இருக்குமா நம்ம பூமியில் இருக்குமா எங்களுக்கே தெரியாமல் போயிருச்சு. ஆவிலே நாங்கள் வந்து அப்படியாக ஜெபத்தில் நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறினது. அங்கிருந்து மிஷனரிகள் உலகமெங்கும் புறப்பட ஆரம்பித்தார்கள். அந்த ஒரு சின்ன கிராமத்திலிருந்து அப்போஸ்தல அசைவு அங்கே தொடங்கினது. ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, ஆகையால் நாம் பார்க்கிற விதம் எப்படியா இருக்கிறது? எப்போதும் ஜெபம் பண்ணாங்களே அங்கே கிறிஸ்தவங்க, எப்போதும் தெரியுங்க அவங்க கூடி வந்தாங்களே. ஆனால் ஏன் இந்த மொரோவியன்ஸ் வந்து ஜெபம் மாறினது? ஏன் தெரியுங்களா? அந்த ஜெபத்தை பார்க்கிற விதம். It's how we see prayer. இன்னைக்கு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் கூடவே என் கூட இருக்கிறார். ஒரு பிரச்சனை இருக்குது ஜெபிக்கும் போது, ஆமென், என் கூட அவர் பக்கத்தில் நிற்கிறார் சொல்லி ஜெபனுடைய சிந்தனையே, வாழ்க்கையே, நம்மளுடைய ஜெபமே மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஏன் தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிறாரு. அதான் எப்போதும் சொல்வேன், இயேசு கிறிஸ்து கதவை திறந்து வந்தார்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே வந்தாவா நம்ம உட்காந்துருப்போமா? யார் யார் குப்புற விழுவீங்கன்னு தெரியாது. நான் முதல் குப்புற விழுந்துருவேன் கீழே. ஆமென். அப்போ அந்த உணர்வோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். கவனிங்கள், நம்ம இந்த ஒரே வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். இதான் நம்ம பார்க்க போகிறோம். They were with one accord. ஆமென். இந்த ஒருமனப்பாடு 3 விதமாக ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்தார். இன்னைக்கு இதை தியானிக்கும் போது 3 kinds of one accord, 3 விதமான ஒருமனப்பாடு கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு விடுவித்திருக்கிறார். இதான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வேற இடத்துலேருந்து வருகிறது. இந்த ஒருமனப்பாடு நமக்குள்ள இந்த ஒருமனப்பாடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் நமக்கு தெரியுங்களா, வேதத்தின் மூலியமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் இதோட டிசைன், இதோட பேட்டர்னே வந்து வேற இடத்துலேருந்து வருகிறது. எங்கிருந்து வருகிறது என்றால், ஆமென், எங்கிருந்து வருகிறது என்றால் இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. இட்ஸ் கமிங் ஃப்ரம் காட். திஸ் ஒன், பாருங்க, தேவன் எப்பொழுதும் அவர் செய்யும் போது அவர் முதலாவதாக செய்கிறவராக, காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிருங்க. இல்லை, முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, கவனிங்கள், ஆண்டவர், ஓகே, ரைட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அவர்கள் ஒருமனப்பட்டு செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப கவனிங்க, பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர் சொன்னார், இங்க பாருங்க, நீங்க வந்து என்னது, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்வானா சொல்லுங்களேன், ஜீவனை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். அது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனா அவரே அந்த மேய்ப்பனாய் இருந்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்பொழுதும் அவர் செய்கிறதை, சொல்லுகிறதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். And he is the design. He is the designer. அவர் தான் டிசைனர். சும்மா சொல்ற தேவன் இல்ல, அதை செய்து காமிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல இந்த ஒருமனப்பாடு கர்த்தர் அப்போஸ்தலர் நாட்களிலே பயங்கரமான வல்லமையான இந்த ஒருமனப்பாடு எங்கேன்னு தெரியுங்களா வந்தது? இது அந்த அப்போஸ்தலர் இடத்துல இருந்து வரல, பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பயங்கரமான உள்ள ஒரு டிசைன், ஒரு திட்டம். அப்ப தேவனே பரலோகத்தில் அவர் ஒரு பயங்கரமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒருமனப்பாடோடு இருந்தவராய் காணப்பட்டிருக்கிறார். Amen. They were one in spirit, one in everything. நீங்க பார்க்கும்போது அவர் எப்படியாக பூமியை சிருஷ்டித்தார். நம்ம வந்து இங்க டிசைபிள்ஷிப் கிளாஸ் நம்ம பார்த்தோம். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அந்த சிருஷ்டிப்பில் அவர் இருக்கிறார். உண்மைதானே? பிதாவானவர் பேசினார், பரிசுத்த ஆவியானவர் உலாவினார், மேலே அப்படி ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் மூலியமாக, யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்து மூலியமாக எல்லாம் உண்டாயிற்று. மூவரும் அந்த சிருஷ்டிப்பில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? 1:26 நமது சாயலாக. வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷில் வாசிங்க, தெளிவாக இருக்கும். இல்லாட்டி தமிழில் முதல் வாசிக்கிறீங்களா? எல்லாம் என்கிட்ட இருக்கீங்களா? ஆமென், பிரைஸ் காட். வாசிப்போம் 1:26 சீக்கிரமாக.
நமது சாயலாகவும், பின்பு தேவன் நமது அப்ப நமது சாயலாகவும் let us make man. அப்ப let us சொல்லும்போது அங்க மூவரும் அந்த திருத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து மனுஷனை படைப்போம் என்று சொல்லி மூவரும் சேர்ந்து படைத்தார்கள் மனுஷனை. நம்மளுடைய இந்த படைப்பு அந்த ஒருமனப்பாடினால் வந்த படைப்பு. ஆமென். This is powerful. இது வல்லமையான ஒரு காரியம். அப்ப சும்மா வந்த காரியம் அல்ல, அந்த உன்னதமான பரலோகத்தில் உள்ள ஒருமனப்பாடினால் இன்னைக்கு நாம் ஜீவிக்கிறோம், இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். I tell you, this is powerful truth. Very very powerful. அப்ப இந்த ஒருமனப்பாடு அப்போஸ்தலர் நாட்களில் சொல்லப்பட்ட இந்த ஒருமனப்பாடு சாதாரண ஒருமனப்பாடு இல்லை. உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம கூட ஜெபிக்கும் போது வல்லமை உள்ளது, பயங்கரமானது. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம இது கேட்க நம் சிந்தனை மாறப்பட வேண்டும். நான் ஜெபிக்கும் போது தேவன் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது ஐ எம் பிரிங்கிங் டவுன் த டிசைன் ஆஃப் ஹெவன், ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அப்ப அங்குள்ள ஒருமனப்பாடு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த பூமியிலே அவர் கொண்டு வருகிறார். நான் இன்னைக்கு அந்த டிசைன் தான் இப்போ இந்த அப்போஸ்தலர் நாட்களிலே நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த டிசைன் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சபையில் நம்ம காமிக்க போகிறோம், நம்ம வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், அப்போஸ்தலர் நாட்களில் நடந்துச்சு, இப்போ எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தை நம்ம விடக்கூடாது. அப்ப நடந்துச்சு, அவர் யாரு? அப்போஸ்தலர். அவங்க இந்தியாவில் இருக்காங்க, ஏன் மலேசியாவில் நடக்காதா? அதே தேவன் தானே, அதே பரலோகம் தான் நோக்கி பார்க்கிறோம் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீங்களும் அவருடைய பிள்ளை தானே. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நம்மளுடைய கோணல் மாற்ற வேண்டும். சரி, 3 விதமான ஒருமனப்பாடு அந்த டிசைன்ல இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த ஒருமனப்பாடு நம்ம பார்க்க போகிறோம். 3வது விசித்திரமானது, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 1வது ஒருமனப்பாடு எங்க பார்க்கிறோம் என்றால், மீண்டுமாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் எத்தனாவது வசனத்தை நம்ம பார்த்தோம்? 14வது வசனம். ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். முதல் ஒருமனப்பாடு எங்க அப்போஸ்தலர் புத்தகத்தில் காண்பிக்கப்படுதுன்னா, பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து அந்த ஒருமனப்பாடு பேட்டர்ன் எங்க நம்ம பார்க்கிறோம் என்றால், சபையிலே முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக என்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் என்ன சொல்ல வரேன்னா, சபையில இந்த ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். There must be one accord in the church. சபையில ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய இருதயம் எல்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம சிந்தனை இருதயம் எல்லாம் வந்து சொன்னது போல ஒவ்வொரு பேரும் நம்ம ஜெபம் பண்றோம். இங்க வந்து தெரியுங்களா, சிஸ்டர் மகேஷ் வந்து பிரே கோஆர்டினேட்டர் வந்து ஜெபிக்கும் போது நம்ம எல்லாம் வந்து தெரியுங்களா, சிஸ்டர் மகேஷ் இங்க வந்து முன்னுக்கு என்ன செய்யறாங்க, ஓகே தானே சொல்றது, அங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சேனலை தட்டுறாங்க, தீகா தட்டிட்டாங்க. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும், அந்த சேனலை பார்க்கணும். அப்போ நம்மளுடைய புரிதல் என்ன சொல்கிறேன், இலாஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். அப்போ நம்ம எல்லாம் வந்து நம்மளோட டிவி வந்து எங்கே பார்க்கணும்னா தீகா தானே பார்க்கணும். ஆனால் சில சேனல் வந்து எஸ்ரோக்கு போயிடுச்சு, சில சேனல் இந்தியாவுக்கு போகுது, சில சேனல் வந்து நட்சத்திர டிவிக்கு போகுது, சில டிவி வந்து தெரியுங்களா அந்த சத்தம் அந்த காலத்தில் இருக்கும், இப்போ தெரியல இருக்கான்னு, அந்த ரவுண்டாக இருக்கும், டைம் இருக்கும், டீ சத்தம் தெரியுங்களா, டீ தெரியுங்களா, அப்படி பிளராக இருக்கும். ஆனால் இங்கே ஜெபம் கோஆர்டினேட்டர் ஜெபம் தட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ என்னன்னா, நம்ம எல்லோரும் வந்து ஒரு சேனல் சொல்லும் போது அந்த ஒரு சிந்தை ஜெப குறிப்பு என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க, துதித்து கொண்டு இருக்கிறாங்க, அங்க ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறாங்க, அங்க பாடல் வந்து அந்த வரிகள் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எல்லோரும் ஒரு சேனல் இருக்கும்போது எல்லோரோட சிந்தனை ஒரு மனப்பாடால் வருகிறது. ஹல்லேலூயா. இப்ப சேனல் எந்த சேனல் நம்ம தட்டி கொண்டு இருக்கோம் ஜெபிக்கும் போது, இதுதான் கேள்வி. சென்ட்ரல் சேனல் ஓடும், ஏன் தெரியுங்களா, ஏரியல் சரியா இருக்காது, காத்தடிக்கும், குரங்கு வந்து ஆட்டம், இந்த பீரிங்க வந்து தெரியுங்களா, இதெல்லாம் நடக்கும். அப்போ ஓடும், கொஞ்சம் ஓடும், நம்ம சேனல் ஓடும்போது நம்ம என்ன செய்யணும், திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். இது எல்லாருக்கும் இருக்குதானே இந்த பிரச்சனை,
ஓடும், திடீர்னு ஓடும். நம்ம ஜெபிக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் ஜெபிக்கும் போது தான் என் முழு சிந்தெல்லாம் வருது பாஸ்டர்னு. எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்புறம் என்னன்னா, காத்தடிக்குது, குரங்கு உள்ளுக்கு வந்து வேலை செய்யுது, பீரிங்க வந்து ஆட்டி விடுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது எல்லாம் நம்ம வந்து ஒருமனப்பாடுக்குள் கொண்டு வரணும். சபையாக நம்ம சிந்தனை கொண்டு வர வேண்டும். அப்ப நம்ம இருதயம் சிந்தனை ஒருமனப்பட்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? ஆவியானவர் இறங்க ஆரம்பிப்பார். ஏன் தெரியுங்களா? ஒருமனப்பாட்டு வல்லமையானது. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருமித்து சிருஷ்டித்தது போல சபை ஒருமித்து இருக்கும்போது சிருஷ்டிப்பு உண்டாகும். There will be a creation of beautiful things in the name of God. அல்லேலூயா. எல்லாரும் புரியுது என்ன சொல்றேன்னு? ஆமென். கவனிச்சீங்களா அதோட வல்லமை? சரி, வாசிப்போம். இது ஒரு பகுதி நம்ம பார்ப்போம். இங்கே என்னமோ எழுதியிருக்கேன். ஒரு சேனல் பாலிவுட்ல இருக்கு, ஒரு சேனல் கொரியாவில் இருக்கு, என்னமோ எழுதியிருக்கேன். சரி, அதை விட்டுருங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தின் 10வது வசனம் என்ன நடந்துச்சு வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:5-10 சீக்கிரமாக. யாரு? பேதுரு வந்து சிறைச்சாலையில் இருக்கிறார். ஓகே, இந்த கதையை சொல்லிடுறேன். பேதுரு வந்து சிறைச்சாலை இருக்கார், சிறைச்சாலை போடப்பட்டார். பீடர் இந்த பிரிசன், அதுவும் சாதாரண பிரிசன்ல உள்ளுக போட்டு கை காலெல்லாம் கட்டப்பட்டு அவர் வந்து கிடக்கிறாரு. அப்போ வந்து அவர் சட்டை போடல, ஏன்னா பிறகு தான் சட்டை போட்டார். பேதுரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவர் சமயத்தில் சட்டை போட மாட்டார், சமயத்தில் சட்டை போடுவார். இந்த சட்டை போடுவார் நம்மளுக்கு தெரியாது. சரி, அது பாயிண்ட் இல்லை, அது எடுத்துக்காதீங்க. சரி, உள்ளுக கிடக்கிறாரு சிறைச்சாலை இருக்கும்போது வாசிங்கய்யா. சபையார் அவருக்காக தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணிச்சான்? ஏதோ எப்படியோ போட்டோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு வரலையே, இது அவங்களுக்கு தானே வந்துச்சு. ஆமென், உண்மைதானே? சபை என்ன செய்தாம்? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபை பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணிச்சான். அப்ப நாங்க ஒரு ஒருமனப்பாடு நம்ம பார்க்கிறோம். சபை எல்லோரும் சேர்ந்து அவங்க என்ன செஞ்சாங்க? பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா சாதாரண ஜெபம் இல்லை, அதான் அந்த ஊக்கமான ஜெபம். அப்ப அவங்க சிந்தனை எல்லாம், அவங்களுடைய இருதயம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க. ஆமென். ஒருத்தவங்க அழுகுறாங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இன்னொருத்தவங்க கதறாங்க, ஆண்டவரை நீங்க செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அப்புறம் எல்லா இருதயமும் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தை நோக்கி, தேவனை நோக்கி பார்க்கிறது. That is the powerful church. இதான் வல்லமை உள்ள சபை. அல்லேலூயா. வாசிங்கயா என்ன நடந்துச்சுன்னு. காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய, நல்லா கவனிங்க, என் கூட ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து சபை வாசிங்க 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 நின்றான். He stood there with Peter. பீட்டர் கூட தேவதூதன் அங்க நிற்கிறார். இங்க சிறைச்சாலை உள்ளுக்க யாருமே போக முடியாத இடத்திற்கு தேவதூதன் நின்றான். சபை ஜெபிக்கும் போது எங்க நுழைய முடியாத இடத்துக்கு ஆண்டவர் தூதரை அனுப்புவார். நம்ம நுழைய முடியாத இடத்துக்கு ஆவியானவர் நுழைய செய்வார். இப்ப தெரியுங்களா? ஆவியில ஆண்டவர் நுழைய செய்வார். நம்ம சிறைச்சாலையில் போக முடியாது, விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஒருமனப்பட்டு சிந்தனை, நம்முடைய ஆவியெல்லாம் ஒருமனப்பட்டு இருக்கும் போது தூதர்கள் கர்த்தர் அனுப்ப ஆரம்பிப்பார். ஆமென். இந்த சபை ஜெபிக்கிறது, தூதர்களை கட்டளையிடுவார் ஆண்டவர். Go right now. ஹல்லேலூயா. பேதுரு பக்கத்தில் தூதர் நிற்கிறாரு. பேதுரு தூங்கிட்டு இருக்காரு. நெத்தி அடி கேள்விப்பட்டிருப்பீங்க, சைட் அடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாருங்க, சைட் அடி பார்ப்பீங்க. வாசிங்க என்ன நடந்துச்சுன்னு. வெளிச்சம் இதெல்லாம் வீட்டில் போய் தியானிங்க. ஆமென். ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசித்தது. ஜெபிக்கும் போது, சபை ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது இருளான இடத்துல வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அங்க கிரியை செய்கிறார். வெளிச்சம் சொல்லும் போது தேவன், அப்ப தேவன் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இருளான இடத்துக்கு வெளிச்சம் கடந்து போகிறது. இட்ஸ் கோயிங் ஃபார்த். Nothing can stop the light. ஆமென். வாசிங்க. அவர் பேதுருல விழாவில தட்டி, சைட் அங்க சைட்னு போட்டிருக்கு. விழானா இது இங்கயா? இங்கதான். இங்க ஏன் தெரியுங்களா? இங்க நான் நினைக்கிறேன், என்னோட இது பைபிள் இல்ல, இங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இடம். பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சென்சிட்டிவான இடம் இங்க விழா. ரைட் தானே? எனக்கு கூட்டாளிலாம் இருக்காங்க. இங்கே சொன்னால் இன்னொரு வாரத்தில் வர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். பேதுரு நினைக்கிறேன் பயங்கரமான ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு.
இங்க தட்டுனா தான் சரி பெறணும். ஆவியானவருக்கு தெரியும் எங்க தட்டுனா எப்படி எழுந்துவான்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியும் அவர் எங்க தட்டுனா எப்படி எழும்பான்னு ஆவியானவருக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல தான் ஆண்டவர் அழகா தட்டுவார். ஆமென். தட்டுவார், கரெக்டா தட்டுவார். பேதுருக்கு இங்க தட்ட வேண்டியதா ஆயிருச்சு. அப்ப தட்டி மட்டுமல்ல, வாசிங்க என்ன செய்றார்? எழுப்பினார், உடனே சங்கிலிகள் விழுந்தது. வாசிங்க, முடிச்சிரு. சட்டைய போடு, சப்பாத்தி போடுன்றாரு. வாசிங்க அப்புறம். வஸ்திரம் வருது. ஓகே, போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றார். அப்ப தூதன் என்ன செய்கிறார்? இவர் அப்பயும் பிளரா இருக்காரு தெரியுங்களா? இந்த கதை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவங்க வந்து அப்படியே மந்தமா தூக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு தெரியுங்களா கனவுல இருக்கு நினைச்சுக்கிட்டாரு. அப்போ எல்லாம் சப்பாத்தி போட்டு சட்டையை போட்டு இந்த பிளராக தான் வெளியே போனார். தூதன் கடைசி மட்டும் என்ன செய்கிறார்? அந்த வெங்கல கதவு வரைக்கும் வெளியே விட்டு ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு சிட்டி ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு தான் ஆவியானவர் மறைந்து போனார். ஆமென். அப்பொழுது நான் பேதுருக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா இது கனவு இல்லை, இது உண்மைன்னு சொல்லி. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஆவியானவர் செய்யும் போது, கிரிகை செய்யும் போது அந்த விசுவாசத்தில் நம்ம வந்து வெளியே வரைக்கும் இருப்போம், நம்மளே திருப்பி உள்ளுக்கு பூந்துரும். தெரியுங்களா? அவிசுவாசம் வரும்போது நம்ம திருப்பி உள்ளுக்கு பூந்துரும். இல்லை இது நடக்காது, இது எனக்கு இல்லை, இதெல்லாம் வந்து தெரியுங்களா என் கற்பனையில் தான் அப்படின்னு நம்மளே ஊருக்கு பூர ஆரம்பிப்போம். அப்போ பேதுரு ஆண்டவர் வெளியே வரைக்கும் ஆண்டவர் விட்டார். இப்போ கருப்பொருள் என்னவென்றால், சபை செபிக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் செபிக்கும் போது நம்ம செபிக்கிற ஜெபம் பாருங்க. நேற்று நம்ம செபிக்கும் போது ஒவ்வொரு குழு செபிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், எனக்குள்ள ஒரு பெரிய தெரியுங்களா விசுவாசம். ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழுவினர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பயங்கரமா கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் எழுமனுச்சு. அல்லேலூயா. அப்ப சாதாரண ஜெபம் இல்லை. விண்ணப்பம் கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, சாதாரணது அல்ல. நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு செபிக்கும் போது பேதுருக்கு நடந்த விடுதலை அங்க நடக்க ஆரம்பிக்கும். நம்ம எதை ஜெபிக்கிறோமோ கர்த்தர் அதை கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கூட? அல்லேலூயா. 16 என்ன நடந்துச்சு? பேதுரு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு பேதுரு வந்து தெரியுங்களா வெளியே வந்து அப்படியே போறாரு. போயிட்டு இப்ப வாசிங்க என்ன நடந்துச்சு? 16வது வசனம். என்ன தட்டி கொண்டிருந்தாரு? அங்க சபை ஜெபித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் யாருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்குது? பேதுருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்குது சபை. பேதுரு விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. இப்ப பேதுரு என்ன தெரியுங்களா செய்றாரு? அந்த சபையின் கதவை தட்டுகிறார். Hallelujah. Let me tell you prophetically, there's going to be knocking of door in this church. Amen. When we pray, people are going to come in. நான் சொல்லும் சபை நிரப்புகிறது இல்லை, ஆத்மா ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் கதவை தட்டும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்னைக்கு நீங்களானும் செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நாம் அந்த ஜெபத்தின் உடைய பதில் நாம் பார்க்க போகிறோம். அவங்க கதவை திறக்கும் போது பேதுருவை பார்க்கறாங்க. The church is going to see the power of God. அந்த பதிலை நாம் பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க செபிக்கும் போது அந்த பதில் உங்களை தட்டும், உங்களை கதவை தட்ட போகிறது. நீங்க தேடி போறது இல்ல, உங்களுக்காக கதவு தட்டப்படும். ஹல்லேலூயா. I want to come in. நீ ஜெபம் பண்ண, இன்னைக்கு நான் கதவை தட்டுறேன், நான் காமிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கீங்க? ஆகையால் தேவ பிள்ளைகளே, முதல் காரியம், ஒருமனப்பாடு எங்க வர வேண்டும்? சபையிலே வர வேண்டும், நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். நான் வந்து ஃபாஸ்டா போறேன். ஆமென். சரி, இரண்டாவது ஒருமனப்பாடு இங்க வர வேண்டும். சபைக்குள்ள இந்த ஒருமனப்பாடு, நான் திருப்பியும் ரீகேப் பண்றேன். இந்த ஒருமனப்பாடு எங்கேருந்து வந்தது? பரலோகத்தில் வந்த ஒருமனப்பாடு. இதுதான் ஆண்டவர் சபைக்கு விடுவிக்கிறார். நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். இது என்னுடைய பேட்டர்ன். ஆண்டவர் சொல்றார், திஸ் மை பேட்டர்ன். ஆமென். இப்ப சபை ஒருமனப்பாடா இருக்க வேண்டும். இரண்டாவது ஒருமனப்பாடு இங்க இருக்க வேண்டும். இரண்டாவது ஒருமனப்பாடு குடும்பத்துக்குள் இருக்க வேண்டும். There must be one accord in the family. யாருமே ஆமென் சொல்லல. ஆமென். ஹalleluya. ஆமென். ஒருமனப்பாடு குடும்பத்தில் இருக்க வேண்டும். இது முக்கியமாக இருக்கிறது. இது நான் பார்த்து ஆண்டவரே எங்க ஆண்டவரே இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு குடும்பத்தில் ஒரு ஒருமனப்பாடு வந்தது. இந்த ஒருமனப்பாடு அப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள ஒருமனப்பாடு. தேவனை துதிக்கும்படி ரெண்டு பேரும் போறாங்க.
உங்களுக்கு இப்பொழுதும் சில சம்பவம் ஒரே சம்பவத்தை நான் கொடுப்பேன், ஆனா வேற கோணல்ல உங்களுக்கு கூட காமிப்பேன். ஆமென். ஆதியாகமம் 22:5-10. ஆதியாகமம் 22. Let's go to Genesis. Now, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நாட்களிலே சபை அசைவு இருக்கும் போதும் குடும்ப ஒருமனப்பாடும் இருக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் வீட்டுல கூடினார்கள். ஆமென். அப்ப குடும்பமும் ஒருமனப்பாடு அங்க வந்தது. வாசிப்போம் 22:5-10. யாரு ரெண்டு பேரும் போறாங்க? யாரு? ஆபிரகாமோ, விசுவாச தந்தை ஆபிரகாமோ தன் மகனாகிய ஈசாக்கோ என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பலி செலுத்தும்படி போறாங்க. ஹல்லேலூயா. தேவனை தேட ஒருமனப்பட்டு போறாங்க. Now in the context நான் பேசுறது கிடையாது. There was oneness between Abraham and Isaac. ஒரு ஒருமனப்பாடு இருந்துச்சு. வாசிப்போம் அந்த பகுதியை. இங்க ஒருமனப்பாடு அங்க இருக்குது. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டாம் யாரு? ஈசாக்கும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். ஆமென். ரெண்டு பேரும் போறாங்க. யாரு? இங்க எல்லாம் வேலைக்காரங்க விட்டுட்டு தெரியுங்களா, நாங்க போறோம்னு சொல்லி விறகை எடுத்து ஈசாக் தலைமையில வைத்து ஈசாக் விறகை தூக்கிட்டு போறாரு. ஆமென். எல்லாரும் கூட ஃபாலோ பண்ணுங்க. இது பெரிய வெளிப்பாடு. இது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பிதா குமாரனுடைய வெளிப்பாடு. எப்படி கிறிஸ்து சிலுவை சுமந்தது போல ஈசா அந்த கட்டையை சுமந்து கொண்டு போகிறார். இது வேற பிரசங்கம். இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் ஒரு ஒருமனப்பாடை நம்ம பார்க்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. ஆபிரகாமுடைய நோக்கம் எல்லாம் தேவன் சொன்னதை நான் செய்ய வேண்டும், நான் பலி செலுத்த வேண்டும். ரைட்டா? அந்த சாகடிக்கிறத விட்டுருங்க கொஞ்ச நேரம். அந்த நோக்கத்தை நாம் பார்ப்போம். நோக்கம் என்றால் ஆபிரகாம் நோக்கம், நான் தேவன் சொன்னதை நான் செய்ய வேண்டும், நான் பலி செலுத்த வேண்டும். அப்ப தேவனை நோக்கி ஒரு ஒருமனப்பாடு, ஈசாக்குடைய ஒருமனப்பாடு இருந்துச்சா? அந்த இடத்துல இருந்துச்சா? வாசிங்க 7வது வசனம். ஈசா பேசுறாரு. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே. அதற்கு அவன், என் மகனே. ரொம்ப சோகமான கதை, ரொம்ப சேடான ஸ்டோரி. அழுவு வந்துருந்தது. மனுஷன் பலியா சாவ போறான். யார்? ஈசா சாவடிக்க போறாரு. அப்பா மகனே சொல்லுப்பா, அப்புறமே சாவடிக்க போறேன் மைண்ட்ல இருக்கு, சொல்லுப்பா. வாசிங்க என்ன சொல்றாரு? இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. ஈசாக் சொல்லுகிறான், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறாரு. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஆட்டுக்குட்டி வேணுமே. அவ ஈசாக்கு தெரியுங்களா சிந்தனை. ஈசாக்கு ஒரு சின்ன பொடியல்ல, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஈசாக்கு நல்ல வாட்டர் சாட்டமான ஒரு வாலிபன், சின்ன பையன் அல்ல. நிறைய பேர் சண்டே ஸ்கூல்ல சொல்லி பொடிய இல்ல. அவன் வாட்டர் சாட்டமான ஒரு வாலிபன். ஏன் தெரியுங்களா? விறகு தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் நீங்க பார்க்கும்போது அவங்க அழகா சொல்லுவாங்க, இது ஒரு வாட்டர் சாட் வாலிபன். இப்போ வாலிபன் தெரியுங்களா அந்த வாலிபன் சொல்லும் போது ஒரு 12-14 வயசு. அப்ப இவன் என்ன செய்யறான்? கேட்கிறான், ஆடு எங்கப்பான்னு கேட்கிறான். நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, ஆடு எங்கன்னு கேட்கிறான். அப்ப என்ன தெரியுங்களா? ஈசாவோட சிந்தனை இந்த பலிகள் எப்படி செலுத்த வேண்டும் என்று அவனுக்குள்ள இருந்தது. இந்த பலிகள் செலுத்த வேண்டும் பா, ஒண்ணு குறையா இருக்குதுப்பா, ஆடு காணும்பா, சரியா செய்யலப்பான்னு சொல்லி மகனோட சிந்தனையில இருக்குது. ஆமென். ஏதோ போகணும் அப்பா, என்ன பண்றது, தலைவிது. இவர் கூட போயிட்டு தான் வரணும், சனிக்கிழமை இவர் கூட போயிட்டு தான் வரணும். எங்க ஓடி வந்தாலும் கூட போயிட்டு தான் வரணும், என்ன பண்றது. ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு அப்படிப்பட்ட சிந்தனை அல்ல. பா குறையா இருக்குதுப்பா, நீங்க சரியா செய்யலப்பா அந்த ஆராதனை, தேவனுக்கு பலி செலுத்த போறீங்க, முக்கியமானது ஆடு காணும். அப்ப ரெண்டு பேரும் நோக்கமும் என்ன தெரியுங்களா? தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை சரியாக ஆராதிக்க வேண்டும். அப்ப இந்த குடும்பத்துல, இந்த ரெண்டு பேரும் குடும்பத்துல ஒரு பயங்கரமான ஒருமனப்பாடு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். என்ன நடந்துச்சு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அங்க தெரியுங்களா, அங்க கொல்ல ஆபிரகாம் கத்தி எடுக்கிறார். ஆபிரகாம் தடுக்கிறாரு, வேணாம் கொல்லாதே சொல்லி தடுக்கும் போது அங்க என்ன நடக்குது? 13-14 வாசிங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. வாசிங்க 13-14. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக
தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்து ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தார்கள். அப்ப என்ன தெரியுங்களா? வாசிங்க தொடர்ந்து வா. அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென், ஹalleluya. என்ன நடந்துச்சுன்னா, அங்க முட்செடியின் மத்தியிலே ஒரு ஆட்டுக்கடா மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்பதாக அந்த 7வது வசனத்துல கேட்பாரு, யாராச்சும் எடுத்துங்க 7வது வசனத்தை கேட்பாரு. ஈசா கேட்பாரு, அப்பா ஆடு இருக்குன்னு சொல்லி. அதற்கு ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிங்க, என்ன போட்டிருக்கேன்? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். தேவன் அவருக்கு பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹalleluya. தேவன் அவருக்கு பார்த்துக் பிறகு இந்த இடத்துக்கு ஒரு பேர் வருது. தேவ பிள்ளைகளே, என்ன நடந்துச்சு? இந்த ஒருமனப்பாடு இருக்கும் போது அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க முட்செடியில மாட்டிக்கொண்டிருக்கிற ஆட்டுக்கடாவை பார்த்தார்கள். அது எடுத்து ஆண்டவர் பலியாக சொன்னார். என்ன அர்த்தம்னா, முட்கிரீடம் வைத்த இயேசு கிறிஸ்துவான அந்த ஆடு வரப்போகிறார். நாம் அந்த இடத்தை எடுக்க தேவையில்லை, உன் மகனை பலியாக்க தேவையில்லை, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த ஆண்டவர் மெஸ்ஸாயா prophetically ஆண்டவர் காமிக்கிறார். அப்புறம் மெஸ்ஸாயாவின் தீர்க்கதரிசன பல வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற காரியத்தை அப்பாவும் பிள்ளையும் தரிசனமா பார்க்கிறாங்க. ஆமென், மகிமையான காரியம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களான குடும்பம் ஒருமனப்படும் போது நாம் வீட்டுக்குள்ள தரிசனத்தை பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென், கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிப்போம். We will see Christ in our family. It is powerful. I tell you, it is powerful. 15 கீழே என்ன நடந்துச்சு? அவங்க என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் அந்த இடத்துக்கு என்னது? யெகோவா ஈரே என்று அவ்வளவுதான் இருக்குதா? அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய பர்வத, the mount of God, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று ஹalleluya இந்நாள் வரை சொல்லப்படுகிறது. கவனிங்க, நல்லா பவர்ஃபுல்லான ரெவலேஷன் என்ன தெரியுங்களா? கர்த்தர் பார்த்துக்கொள்ள, யெகோவா ஈரே என்ற வார்த்தைக்கு தான் வந்துச்சு. யெகோவா ஜாயிரே, இது இப்போ எப்படி தெரியுமா பயன்படுத்துவாங்க? கர்த்தரே தேவைகளை சந்திப்பார் அதிலே பாய்ச்சி உண்மையான அர்த்தம் போயிருச்சு. இங்க யெகோவா ஜாயிரே என்ன தெரியுங்களா? அவர் பார்த்துக் கொள்வார் சொல்லும் போது நாம் பலியாக தேவையில்லை, அவர் நமக்காக சிலுவிலே பலியாக்க போகிறார். அவர் பார்த்துக் கொள்வார் அந்த பலிகளை, அதுதான் அர்த்தம். அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல கவனிங்க, அந்த பர்வதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது in that mountain. அப்ப யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார் அந்த மலையில. என்ன ஞாபகம் வருது நம்மளுக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோல்கோதா மலையிலே பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹalleluya. வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், இது தெரியல எனக்கு உண்மையா, ஆபிரகாமும் ஈசாக்கும் நின்ற அந்த மலைதான் கோல்கோதா என்று சொல்லுகிறார்கள். ஆமென், it is powerful. வல்லமையான காரியம். ஆமென். என்ன தெரியுங்களா? ஓ, இந்த குடும்பம் பார்த்துச்சு, கோல்கோதாவை பார்த்துச்சு, தரிசனத்தை பார்க்க ஆரம்பிக்கும். பவர்ஃபுல். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் கர்த்தர் காண்பிப்போம். ஆமென், நிச்சயமாய் காண்பிப்போம். MCO டைம்ல நம்ம குடும்பமாக செபித்து குடும்பமாக ஆராய்ச்சி பண்ணும்போது வெளிப்பாடு வர ஆரம்பிச்சு. ரூத்தின் புத்தகம் எங்களுக்கு வித்தியாசமாக வர ஆரம்பித்தது. அந்த ரூத்தின் புத்தகம் தான் நம்ம இங்க விடுவிக்க ஆரம்பிச்சோம் முதல் வருஷத்துல. ஆமென், இட்ஸ் வில் பி பவர்ஃபுல். அப்ப குடும்பம் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் போகுமா? மூணாவது காரியம் முடிச்சு நான் முடிக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? நான் முடிச்சேன். இதுக்குன்னு அடுத்த வாரம் நம்ம சரி. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? மூன்றாவது காரியம் விசித்திரமான காரியம். இது எனக்கு புரியல. இது ஒருமனப்பாடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, சபைக்கு ஒருமனப்பாடு தேவை, குடும்பத்துக்கு ஒருமனப்பாடு தேவை. அப்புறம் மூன்றாவது காரியம் என்ன? எதுக்கு ஒருமனப்பாடு தேவை என்று பார்க்கும்போது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருப்பது போல நாமும் அவர் சாயலாய் படைக்கப்பட்ட நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் சொல்லும் போது நான் ஒன்றாக இருக்க வேண்டும். என்ன பாஸ்டர், அப்ப நான் 3 பேரா இருக்கிறேன்னா அப்ப 4-5-6 பேர் இங்க வராங்களா? இல்ல, நான் ஒண்டிதான் இருக்கிறேன். அப்ப எனக்குள்ள என்ன ஒருமனப்பாடு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி மூவராக இருக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது மூணும் ஒருமனப்பாடு தேவை. There must be unity within ourselves.
ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு உதாரணம் நான் கொடுக்கிறேன். சில நேரத்துல சரீரம் ஒத்தளிக்காது. வேதத்தில் இருக்குதா சரீரம் ஒத்தளிக்காத இடம் இருக்குது. வாசிப்போம் மார்க் 17வது அதிகாரம், மார்க் 17வது அதிகாரம் 37 38 வாசிப்போமா சீக்கிரமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சீடர்களை அழைத்து பயங்கரமான ஊழியம், பயங்கரமான களைப்பு, டயர்ட்னா உங்க வீட்டு டயர்ட் இல்ல, என் வீட்டு டயர்ட் இல்ல, பயங்கரமான டயர்ட் பார்த்துருக்கீங்களா? கண்ணு அப்படி சொருவிட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ண சொன்னார். ஆமென். நான் வந்து அப்புறம் போயிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. சீடர்களை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு போறார். வாசிங்களே 14 37 38. அப்ப என்ன நடந்துச்சு? பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னாரு. ஆனா சொன்னாரு ப்ரே பண்ணுங்க நான் போறேன்னு சொல்றாரு. ஆனா அவங்க சரீரத்துல 3 காரியம். வரீங்களா யாராச்சும்? வாங்க வாலிபர்களே வாங்க அங்க பாருங்க. அப்ப சரீரம் ஆவியா பச்சையா இருக்கீங்க. ஆவி ஓகே, ஆவி ஆத்மா. இப்ப ஆத்மா பாருங்க, ஆத்மா வந்து பிரிய போறாரு. இப்ப மூவரும் சரீரம் என்ன செய்யுது? ஆண்டவர் சொன்னார் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும்போது சரீரம் தூங்குது, ஆவி எழுப்பிட்டு இருக்குது, ஆத்மாவும் ரெண்டும் தூங்குது. நீங்க பிரகாசமா இருக்கு. ஆவி வந்து தெரியும் உற்சாகமா இருக்கு, ஜெபம் பண்ணு ஆண்டவர் ஜெபம் பண்ணு சொல்லிட்டாரு, ஆவி எழுப்பிட்டு இருக்கு. ஆனா சரீரம் தூங்குது, துருவா தூங்குது சரீரம். அப்ப ஆண்டவர் வந்து பார்க்கும் போது ஆண்டவர் வராரு, வந்து மானிட்டர் பண்றாரு. என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? பைபிள் யார் எடுத்து வச்சிருக்கா? தமிழ்ல வாசிங்க. வாசிங்க வாசிங்கம்மா. அவர் வந்து கண்டு நோக்கி சீமோனே நித்திரை பண்ணுகிறாய், தூங்குறியா அப்படின்றாரு. வாசிங்க. ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? முடியாதோ ஆண்டவரே, நேத்து ராத்திரி லேட்டா படுத்த ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவரே சரீரம் பலவீனமா இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர் கேட்கிற 1 மணி நேரம் கொடுக்க முடியாதானே? நீங்க காலையில திரும்ப பாடுபட்டு ஏஞ்சி ஜெபம் பண்ணீங்க. ஹல்லேலூயா. சரி சரி படிங்கம்மா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதா? அப்புறம் நீங்கள் சோதனை உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதினால் எப்படி மாம்சம் கவனிச்சீங்களா? பிரிவினை வருது. ஆவி உற்சாகமா இருக்கு, மாம்சம் பலவீனமா இருக்கிறது. அப்ப ஒருமனப்பாடு இல்ல. கவனிச்சீங்களா? அப்ப இங்கே ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒருமனப்பாடு. இந்த ஒருமனப்பாடு இருந்தா குடும்பத்தில் ஒருமனப்பாடு இருக்கும், குடும்பத்தில் ஒருமனப்பாடு இருந்தா சபையில் ஒருமனப்பாடு இருக்கும். இந்த சபையில் ஒருமனப்பாடு இருந்தா அந்த உன்னதமான ஒருமனப்பாடு இறங்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப the basic நமக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. பிசாசு சொல்றாங்க, நமக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆவி உற்சாகமா இருக்கிறது, ஆனா மாம்சமோ பலவீனமா இருக்குது. கவனிச்சீங்களா? சங்கீதம் 103ல இது இன்னொரு காரியத்துக்கு போவோம். ஆவி ஆத்மா சரீரம். ஓகே, தாமஸ் சங்கீதம் 103ல சங்கீதக்காரர் ஒரு காரியம் சொல்றாங்க. வாசிக்கலாம் 1வது வசனம். Psalms 103:1. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் படிக்க போறேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அன்னாடிக்கு சொல்ற காரியம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு. ஏந்திரீங்களா? ரிமைண்டர் 3 பிரிஞ்சு கிடக்குது. அந்த சூழலை தாவீது அந்த நேரத்துல பயங்கரமான சூழல்ல இருக்கிறாரு. ஆத்மா வந்து பயங்கரம் தெரியுங்களா, சிதறி அடிக்கப்பட்டது. தாவீது தெரியுங்களா, ஆவியில உற்சாகமா இருக்கிறார், சரியில ஜெபம் பண்ண பார்க்கிறாரு, ஆனா ஆத்மா இடம் கொடுக்க மாட்டுது. உங்களுக்கு புரியும்படியும் பேசுறேன். இந்த ஆத்மா 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது இருந்து உங்களுக்கு கிளாஸ் பைபிள் ஸ்டடி கிளாஸ் பண்ணுங்க. இந்த ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம் ஆத்மா. ஆனா இந்த ஆத்மா 3ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. இவருக்குள்ள 3 இருக்கிறாரு, இவருக்குள்ளே ஒரு 3 ஒருமனப்பாடு இருக்குது. அந்த 3 ஒருமனப்பாடு என்னன்னா சிந்தனை, மைண்ட், உணர்ச்சி, இமோஷன், சித்தம், வில். இது வந்து சிந்திக்கிற இடம், இது வந்து உணர்ச்சி, கவலை, கோபம்.
சரிங்களா? உற்சாகம், உணர்ச்சி, இமோஷன். இவங்க வந்து டிசிஷன், அப்புறம் தீர்மானம் எடுக்கிறோம். இது எல்லாம் ஆத்மாக்குள்ள இருக்குது. ஆமென். இதெல்லாம் சிதறி போய் கிடக்குது. ஒருமனப்பாடு இது ஆத்மாக்குள்ள இல்ல. சிந்தனை என்ன சொல்லுது? என்ன ஜபம் இது, என்ன இழுக்கிறாங்க ஜபத்தை. சிந்தனை பேசுது. இதெல்லாம் ஒரு ஜபம், நம்ம பார்க்காத ஜபமா? இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, நம்ம பார்க்காத பிரசங்கமா? சிந்தனை பேசுது. இமோஷன் என்ன சொல்லுதுன்னா, உணர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, உணர்ச்சி வந்து கடுப்பாவது, பசிக்குது எனக்கு, சரிங்களா, எப்பதான் முடிப்பார். உணர்ச்சி பேசுது. உணர்ச்சி வந்து தெரியுங்களா, பயங்கரமா ஆத்திரமாவது. உணர்ச்சி வந்து மந்தமா இருக்குது. உணர்ச்சி ஒத்துழைக்க மாட்டது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒத்துழைக்க மாட்டது. உணர்ச்சி. சித்தம் என்ன சொல்லுது? தீர்மானம் எடுக்குது. ஆஹா, நம்ம ஷட் டவுன், எப்படியோ பேசணும், எப்படியோ போட்டோம், ஐம் ஷட்டிங் டவுன், தீர்மானம் எடுக்கிறவர். இதெல்லாம் ஆத்மாக்குள்ள. அப்ப சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எழும்பு. என் ஆத்மாவே சிந்தனை எழும்பு, கர்த்தரை ஸ்தோத்திரி. உணர்ச்சி கர்த்தரை ஸ்தோத்திரி. சித்தம் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். அப்ப சங்கீதக்காரன் அவருடைய ஆத்மாட்ட பேசுறான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா ஒத்துழைக்க மாட்டுது, சிந்தனை ஓடுது, பல பிரச்சனை, பல காரியங்கள். என்னுடைய உணர்ச்சி எனக்கு வந்து அங்க வந்து வேதனையா இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியல, உணர்ச்சி டிஸ்டர்ப் ஆகுது. என் சித்தம் சொல்லுது வேஸ்ட், நீ ஜோமன தேவையில்லை. ஒரு தீர்மானம் எடுக்குது. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமே. இப்ப சங்கீதக்காரன் அழகாக ஒரு ஒருமனப்பாடுக்குள் தன்னைத்தானே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்ல வரேன்னு? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்குள்ள இன்னைக்கு நம்ம இந்த ஒருமனப்பாடுக்குள் கொண்டு வர வேண்டும். சிந்தனை ஓடும், நம்ம உணர்ச்சிகள் ஓடும், நம்மளுடைய தெரியுங்களா, நம்மளுடைய சித்தம் ஓடும். ஆனா இதெல்லாம் நம்ம ஒருமனப்பட்டு கொண்டு வரும்போது கர்த்தர் கிருபை ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தேவபிள்ளைகளே, 3 விதமான ஒருமனப்பாடு இன்னைக்கு நாம் பார்த்தோம். சபையின் ஒருமனப்பாடு, குடும்பத்தின் ஒருமனப்பாடு, நம்மளுடைய செல்ஃப் ஒருமனப்பாடு. ஆமென்.